உலகமே அழிய போன ஒரு நேரம் இருந்துச்சுன்னா நம்புவீங்களா? முன்ன ஒரு காலத்துல தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடையணும்னு முடிவு பண்ணாங்க. அதற்காக மந்தரமலையில வாசுகிங்கிற பாம்பை கயிறா பயன்படுத்தி கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது அதிலிருந்து அமிர்தம் வரும்னு. ஆனா அவங்களுக்கு முதலா வெளியே வந்தது அமிர்தம் இல்ல, கொடிய விஷம். அந்த விஷம் பெயர் ஹாலாஹாலம். அது சாதாரண விஷம் அல்ல. அது வெளியில் பரவினா உலகமே அழிஞ்சிரும். தேவர்கள் கூட அதை கையாள முடியாம பயந்து நடுங்கினாங்க. இப்ப நம்மளை எல்லாம் காப்பாற்ற முடிஞ்சது ஒருத்தரால தான்னு நினைச்சாங்க. அவர்தான் சிவபெருமான். தேவர்கள் எல்லாம் சிவனிடம் உதவி கேட்க போனாங்க. அவர்கள் வருவதற்கு முன்பே என்ன நடந்திருக்குன்னு அவர் கண்களை மூடி கணிச்சிருந்தார். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவர் மெதுவா கண் திறந்து, உலகம் காப்பாற்றணும், அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்னாரு. அவர் அந்த விஷத்தை கையில எடுத்தாரு. என்ன பண்ண போறாருன்னு எல்லாரும் அவரையே பார்த்தாங்க. ஆனா அவரு யாரும் நினைக்காத ஒரு விஷயத்த பண்ணாரு. சிவன் அந்த விஷத்தையே குடிச்சாரு. தேவர்கள் எல்லாரும் ஆச்சரியத்துல வியந்து பார்த்தாங்க. அந்த நேரத்துல அதை பார்த்த அவரோட மனைவி பார்வதி அம்மா அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது உடம்புல போனா சிவனுக்கே ஆபத்துன்னு நினைச்சாங்க. அவங்க உடனே சிவன் கழுத்தை பிடிச்சு விஷம் கீழே போகாம தடுத்து நிறுத்தினாங்க. அதனால என்னாச்சு தெரியுமா? விஷம் சிவன் வயிற்றுக்குள்ள போகாம கழுத்திலேயே நின்றுச்சு. சிவன் கழுத்து நீளமா மாறுச்சு. அந்த நாள்ல இருந்து அவருக்கு ஒரு பேரு வந்துச்சு, நீலகண்டன். ஒருவேளை அந்த விஷத்தை சிவபெருமான் குடிக்காம இருந்திருந்தா இந்நேரம் இந்த உலகமே அழிஞ்சிருக்கும். இதுதான் நான் சின்ன வயசா இருக்கும்போது என் பாட்டி சொன்ன நீலகண்டன் கதை. இது எல்லாம் இருக்கட்டும், தேவர்கள் எதற்காக பார்க்கடலை கடைய முடிவெடுத்தாங்கன்னு தெரியணுமா? நாளை நம்ம அதை பத்தி விவரமா பார்க்கலாம்.